ஈஸ்வர சக்தியை உணர்வது எப்படி? ஒரு அருமையான கேள்வி. ஈஸ்வர சக்தியை உணர்வது எப்படி? இந்த ஒரு கேள்விக்குள்ளே பல கேள்விகள் அடங்கி இருக்கிறது. ஈஸ்வரன் என்றால் என்ன? ஈஸ்வரன் எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? அவரை உணர முடியுமா? முடியாதா? இது போன்ற பல கேள்விகள் எல்லாம் இந்த ஒரு கேள்விக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. முதல்ல நம்ம அடிப்படையா பகவானுடைய கருத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பகவானுடைய பதில்கள் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் இருக்கிறேனா என்று விளங்குவது எதுவோ அதுவே ஈஸ்வர சக்தி. நான் இருக்கிறேன் என்று விளங்குவது எதுவோ அதுவே ஈஸ்வர சக்தி. ஸ்வஸ்வரூபமே சக்தி. தான் தானாய் இராமல் அது நான், இது நான் என்று உபாதிகளுடன் சம்பந்தப்படுவதால் உபத்திரவம் உண்டாகிறது. நாம் நாமாய் இருக்க வேண்டும், அவ்வளவே. இப்ப இந்த பதிலுக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி, இப்ப ஈஸ்வரன் என்ற ஒரு சப்தத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் அடிப்படையில புரியறது சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு இருக்கு நமக்கு. கழுத்திலே பாம்பும் இடுப்பிலே புலித்தோளும் விபூதிகளும் திரிசூலங்களும் தரித்து கையிலே திரிசூலத்தை வைத்து இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் ஈஸ்வரன் என்று அழைப்பதுண்டு. ஆனா இங்கு நாம் நாம ரூபங்கள், அதாவது உருவங்களை கடந்து உருவங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை குறிப்பதுதான் இங்க ஈஸ்வர சக்தி என்று அர்த்தம். சரி, நாம ரூபங்களோடு ஒரு வடிவத்தோடு இருப்பது அவருடைய அடையாளம். ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த சக்தி இந்த அண்ட சராசங்களுக்கும் நமக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் எது மூலமாக இருக்கின்றதோ அந்த மூல சக்தியைத்தான் ஈஸ்வர சக்தி என்று அழைக்கின்றோம். அந்த மூல சக்தியின் அடையாளமாகத்தான் நாம் உருவங்களையும் அதற்கான தோற்றங்களையும் பண்புகளையும் நாம் குறிப்பிடுகின்றோம். எதற்கு என்றால், நேரடியாக உருவமற்ற நாமரூபங்களற்ற ஒரு உணர்வை நம்மால் மனதினால் உணர முடியாது என்ற காரணத்தினால், மனதினால் எளிதில் அறியும்படி உணரும்படி நம் முன்னோர்களால் வகுத்து வைக்கப்பட்டதுதான் அனைத்து அடையாளங்களும். இப்ப லிங்கம் என்ற ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா அடையாளம் என்று அர்த்தம். எதற்கு அடையாளம்? ஒரு சக்தி, மூல சக்தி இருக்கின்றது. அந்த மூல சக்தி தான் ஈஸ்வர சக்தி. அந்த மூல சக்தியை குறிக்கின்றதற்கான ஒரு அடையாளமாகத்தான் நாம் லிங்கம் என்று சப்தத்திலே லிங்கத்தை நாம் வழிபடுகின்றோம். நீங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் முருகனை வழிபடுறீங்களே தவிர அந்த வெறும் கற்சிலையை மட்டும் நம்ம வழிபடுவது கிடையாது. கற்சிலையின் மூலியமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வை, இறைசக்தியை நாம் வழிபடுகின்றோம். சிவலிங்கத்தை வழிபடுகிறோம். ஆனால் அது வெறும் கல் என்று நாம் தெரிந்திருந்தும் அந்த சிவலிங்கத்தின் மூலியமாக அந்த ஈஸ்வர சக்தியை வழிபடுகின்றோம். எந்த ஒரு விக்கிரகத்தை நாம் வழிபட்டாலும் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வைத்தான் நாம் வழிபடுகிறோமே தவிர முன் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களினாலான வஸ்துவை அல்ல. இது நாம் தெரிந்தோ தெரியாமலோ நமக்குள் ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதுபோல இந்த ஸ்தூல பிரபஞ்சமாக இருக்கட்டும், சூட்சம பிரபஞ்சமாக இருக்கட்டும், பல அண்ட சராசரங்களாக இருக்கட்டும், மேலே உலகங்களாக இருக்கட்டும், கீழே உலகங்களாக இருக்கட்டும், அனைத்தும் உற்பத்தி ஆவதற்கு எது மூலமாக இருக்கின்றதோ, எதிலிருந்து அனைத்தும் வெளிப்பட்டிருக்கிறதோ, எதனுள் அனைத்தும் ஒடுங்குகின்றதோ அந்த மூல சக்தியை தான் நாம் ஈஸ்வர சக்தி என்று அழைக்கின்றோம். அந்த ஈஸ்வர சக்தி வெளியேவும் இருக்கின்றது, உள்ளேயும் இருக்கின்றது. அது இல்லாத ஒரு இடம் கிடையாது. நாமும் அந்த ஈஸ்வர சக்தி என்பதுதான் சத்தியம். ஆனால் அது நமக்கு அறிவால் அறியப்படவில்லை. உண்மையில் நாமும் அந்த சக்தியின் உள்ளேதான் இருக்கின்றோம், சக்தியாகத்தான் இருக்கின்றோம் என்பதுதான் ஒரு பேர் உண்மை. இங்க நான் இருக்கிறேன் என்று விளங்குவது எதுவோ அதுவே ஈஸ்வர சக்தி. நமக்குள்ள நான்ற ஒரு உணர்வு இருக்கு. இந்த நான்ற உணர்வு ஒன்று அகங்காரமாக இருக்கலாம், வாக்கியார்த்தமாக எடுத்துக்கொண்டால்.
லட்சியார்த்தமாக எடுத்துக்கொண்டால் நான்ற உணர்வு ஆத்மாவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நான் என்ற இந்த அகங்கார உணர்வு எதன் மீது வெளிப்படுகின்றதோ, எது இருந்தால் அதாவது எந்த மேடைன்னு ஒன்று இருந்தால் தான் அதன் மேல் நாடகம் நடக்க முடியும். நான் இந்த உடல் மேல வச்சிருக்கக்கூடிய உணர்வாகிய இந்த அகங்காரம் வெளிப்படணும்னா இந்த அகங்காரத்துக்கு அஸ்திவாரமாக ஒன்று இருக்க வேண்டும். அந்த அஸ்திவாரமாக எது இருக்கிறதோ அதைத்தான் ஈஸ்வர சக்தி என்று இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். அதனாலதான் நான் இருக்கிறேன் என்று விளங்குவது எதுவோ அதுவே ஈஸ்வர சக்தி. அப்ப நான் அகங்காரம், நான் ஒரு உடல், நான் ஒரு சரீரம் என்ற உணர்வு நமக்கு விளங்குவதற்கு, இந்த உணர்வு வருவதற்கு எது ஆதாரமாக இருக்கிறதோ அது ஈஸ்வர சக்தி. இது வாக்கியார்த்தத்தின்படி. நான் ஆன்மாவாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் என்ற உணர்வு இதற்கு முன்னாடி சொன்னதை இப்ப விட்டுட்டு இப்ப நீங்க அடுத்தது இப்ப நான் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் ஆத்மாவாக இருக்கிறேன். அப்ப நான் என்ற இந்த லட்சிய உணர்வு அது விளங்குகின்றதே, அது வெளிப்படுகின்றதே, அந்த வெளிப்படுகின்ற உணர்வே தான் ஈஸ்வர சக்தி என்று அர்த்தம். அப்ப நமக்குள்ள நாம் நம்மை எதுவாக உணர்கிறோமோ, நீங்கள் உங்களை சரீரமாக உணர்ந்தீர்கள் என்றால் அந்த சரீரம் வெளிப்படுவதற்கு எது ஆதாரமாக இருக்கிறதோ அது ஈஸ்வர சக்தி. நீங்கள் உங்களை ஆன்மாவாக உணர்ந்தீர்கள் என்றால் அந்த ஆன்மாதான் ஈஸ்வர சக்தி. எவ்வாறு நீங்கள் உங்களை அறிகிறீர்களோ, உணர்கிறீர்களோ, அனைத்து உணர்வுக்கும் உணர்வாக எது மூலமாக இருக்கிறதோ அந்த மூலமே ஈஸ்வர சக்தி என்று விளக்குகிறார். அதனாலதான் ஸ்வஸ்வரூபமே சக்தி, சுயம் பிரகாசமே சக்தி அப்படிங்கிறார். தனக்கு வேறொரு ஒளி கொடுப்பதற்காக ஒரு வஸ்து இல்லாமல் தானே சுயமாக எது ஒளிர்கிறதோ அதை சுயம் பிரகாசம் என்று சொல்லுகின்றோம். சுயம் பிரகாச ஜோதி, அதுதான் இங்க ஸ்வஸ்வரூபமே. தன்னைத்தானே சொரூபமாக கொண்டது எதுவோ அதுவே சக்தி. தான் தானாய் இராமல் அது தான், இது நான் என்று உபாதிகளுடன் சம்பந்தப்படுவதால் உபத்திரவம். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய உபத்திரவம்னா என்னது? பிரச்சனை. நமக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள், குழப்பங்கள், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எது என்றால் நீங்களாக இல்லாமல் இருப்பதுதான் உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்கும் காரணம். இப்ப நான் நானாக இல்லை என்றால், அப்படி என்றால் நான் எவ்வாறாக இருக்கிறேன் என்ற ஒரு கேள்வி வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய உண்மையான சொரூபமானது விழிப்புணர்வு, கான்சியஸ்னஸ், ஆன்மா. அதைத்தான் பிரம்மம் என்று அழைக்கின்றோம். அந்த உணர்விலே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவோ உபத்திரவங்களோ பிரச்சனையோ கிடையாது. ஆனால் நாம் அந்த உணர்விலே இல்லாமல் வேறொரு உணர்வாக சரீரமாகவோ மனதாகவோ நான் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ உடலை சேர்த்து வைத்துக் கொண்டு எந்த ஒரு உணர்வாக நம்மை நாம் அறிகின்றோமோ அவை அனைத்து நாளும் நமக்கு உபத்திரவங்கள் உற்பத்தி ஆகின்றன. காரணம் உபாதிகள் அப்படின்னு சொல்றார். உபாதிகள்னா வேற ஒண்ணும் இல்லை, எது சத்தியம் இல்லாத ஒன்றோடு நம்ம ஒட்டி வைத்துக் கொண்டு பார்ப்பது. அனாத்மாவான விஷயங்கள் எல்லாமே உபாதிகள். ஆத்மா இல்லாத மற்ற அனைத்துமே உபாதிகள் தான். மாயையினால் உற்பத்தி ஆகின்ற அனைத்துமே உபாதிகள் தான். மாயையும் உபாதிகள் தான். சரீரம், மனசு, இந்திரியங்கள் இவை அனைத்தும் உபாதிகள். இப்ப இந்த சரீரம் மனசோடு சேர்த்து கொண்டு நம்மை நாம் பார்க்கும் பொழுது அங்கு உபத்திரவங்கள் உற்பத்தி ஆகின்றன. சரீரம் மனதோடு சேர்க்காமல் இந்த பிரபஞ்சத்தோடு உங்களை சேர்த்து வைத்து பார்க்காமல் உங்களை தானாக உங்களை நீங்க கான்சியஸாக மட்டுமே உங்களை நீங்க உணர்ந்தீர்கள் என்றால் அங்கே உபத்திரவம் இருக்காது. அதுதான் ஈஸ்வர சக்தி என்று இங்கு சொல்லுகிறார். அதனால நாம இருக்க வேண்டும், அவ்வளவே அப்படிங்கிறார். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஈஸ்வர சக்தியை உணர முடியுமா, ஈஸ்வரனை பார்க்க முடியுமா, ஈஸ்வரனை அறிய முடியுமா என்ற கேள்விக்கெல்லாம் பதில் முடியும். ஏனென்றால் ஈஸ்வரன் எங்கோ வெளியோ இருப்பதில்லை, உனக்குள்ளேதான் இருக்கிறார். எங்கேயோ தூரத்தில் கைலாயத்தில் இல்லை, உனக்குள்ளேதான் இருக்கிறார். நீயாகவே அது இருக்கின்றாய்.
நீ அதை அறியாததனால் நீ ஈஸ்வர சக்தி என்று உனக்கு புரியவில்லையே தவிர அது உன்னிலிருந்து வேறானதா என்றால் கிடையவே கிடையாது. நீதான் ஈஸ்வர சக்தி. நாம் எப்பொழுது நம்மளுடைய மூக்கு கண்ணாடியை மறந்து நம்ம தலையில வச்சுட்டு மூக்கு கண்ணாடி எல்லா இடத்துலயும் தேடுவோம். கடைசியில் இப்படி தொட்டு பார்க்கும்போது நம்ம தலையிலே இருக்கு. ஆஹா, இவ்வளவு நேரம் இங்கேயே வச்சுட்டு எங்கேயோ தேடிக்கொண்டே இருந்தது போல நீங்கள் தான் ஈஸ்வர சக்தி, நீங்கள் தான் விழிப்புணர்வு, நீங்கள் தான் கான்சியஸ்னஸ் என்பதை அறியாமல் நாம் வெளியே பல காரியங்களை செய்து பல விஷயங்களிலே தேடிக்கொண்டே இருக்கிறோம் நம்மளுடைய உண்மையான சொரூபத்தை. ஆனா அதுவாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு சனம் நாம் திரும்பி பார்த்தோம் என்றால், எப்படி நம்ம தொலைத்த கண்ணாடி நம் தலையில் வைக்கும் பொழுது அட இங்குதான் இருப்பது போல நமக்குள்ளே நாம் உள்நோக்கி ஆழ்ந்து தேடினோம் என்றால், அகத்துக்குள்ளே ஆழ்ந்து தேடினோம் என்றால், இந்த எதுவெல்லாம் மறைத்திருக்கின்றதோ, உங்களுடைய கண்ணுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசாச்சுன்னா கேட்ராய்டு வந்துடும். அத டாக்டர்கிட்ட போனா அதை கிளீன் பண்ணிடுவாங்க, எடுப்பாங்க. திரை போல நமக்கு அது ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடும். அதுபோல நம்மளுடைய அறிவிலே அஞ்ஞானம் என்ற ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த லேயர் ஃபார்ம் ஆனதுனால உண்மையான விஷயங்களை நம்மால் நேரடியா பார்க்க முடியாமல் இந்த திரையின் வழியாக பார்ப்பதினால் நாம் பார்க்கின்ற அனைத்து விஷயங்களும் திரையோடு சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் நமக்கு தெரியுமே தவிர இருப்பதை இருப்பதாக நம்மால் அறிய முடிவதில்லை. எப்பொழுது இந்த அஞ்ஞான திரையை நாம் விளக்கும் போது இருப்பது இருப்பதாக நமக்கு தெரிகிறது. நாம் இந்த உலகத்தையும் உடலையும் மனதையும் இவையோடு பின்னி பிணைந்து இருப்பதுதான் இந்த அஞ்ஞான திரை. எப்பொழுது இந்த உடலையும் மனதையும் உலகத்தில் இருக்கக்கூடிய பந்தங்களையும் இந்த அட்டாச்மெண்ட் பந்தங்களை நீங்க கொஞ்சம் ஓரம் தள்ளி வைத்து விட்டு உங்களுடைய நேச்சுரல் சோர்ஸ் நீங்க யார் என்பதை உள்நோக்கி திரும்பி பார்த்தீங்கனாலே போதும், யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப். நீங்க யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க தான் அந்த ஈஸ்வர சக்தி, நீங்க தான் அந்த கான்சியஸ்னஸ்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப பிரச்சனை என்ன தெரியுங்களா? லுக்கின் பண்றதே கிடையாது. நான் யார் என்று லுக்கின் பண்ணாலே போதும், நமக்கு அதுக்கு விட கிடைச்சிடும். சோ அப்படின்னா ஈஸ்வர சக்தியை உணர்வது எப்படி என்ற கேள்விக்கு ஈஸ்வரனை உணர முடியும், அது சாத்தியம். அது நீங்க நாம ரூபங்கள்ல இருக்கக்கூடிய சிவபெருமான பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா கூட சாத்தியம் தான், பார்க்க முடியும். இன்டென்ஸா தபஸ் பண்ணும்போது நம்மளால் தரிசனங்கள் கிடைக்கும். ஆனால் அது முழுமையானதா என்று பார்த்தால் எதுவெல்லாம் நாமரூபங்களுக்குள் இருக்கிறதோ, எதுவெல்லாம் அடையாளத்தின்படி இருக்கிறதோ, அந்த அடையாளங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பதுதான் மூலம். அந்த மூலம் நாம இருக்கின்றோம். அந்த மூலம்தான் இந்த உலகத்தையும் அனைத்தையும் படைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த மூலத்திற்கும் நம்முடைய மூலத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நாம் அதுவாகவே தான் இருக்கின்றோம். இதுதான் உண்மை. நல்லது.